நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ வேத வசனங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. அப்படி எழுதப்பட்ட வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணம் எழுத்து அது கொல்லும். ஆமா, வசனங்கள் எல்லாமே எழுத்தா பார்த்தா அது கொல்லும். ஆனா ஆவிக்குரியதோட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தாரு. புதிய ஏற்பாடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, எல்லாமே தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றத்திற்காகவே வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நான் தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் அழிக்க வந்த நினைக்காதீங்க, அதை நிறைவேற்றதான் நான் வந்திருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளதுதான், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். அதை எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார்ன்றதை நம்ம ஆவிக்குரியதை வச்சு சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு ரோமர் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியுமாய் நன்மை உள்ளதாய் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம்ன்றது பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தம் உள்ளதுதான்றதை பார்க்கிறோம். அது நீதியும் நன்மையா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதா? ஆவிக்குரியதா இருக்குது. ஆனா இவங்க ஆவிக்குரியத விசுவாசத்தோட நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தோட தேடாம அவங்க என்ன பண்ணாங்க? கிரியையினால தேடினதுனாலதான் அதை விழுந்து போனாங்க. அதுல இருக்கிற நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டு அதுல இருக்கிற சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு இதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ அதுல ஆவியானவர் ஆவிக்குரிய வசனத்தை சொன்ன ஆவிக்குரியதை அவங்க சிந்திக்காம எழுத்தாவே அதை கடைபிடிக்க நினைத்ததுனால, அதை விசுவாசத்தினாலே தேடாம கிரியினால தேடினதுனாலதான் அவங்க விழுந்து போனாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியங்கள் எல்லாமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எழுதி வச்சிருக்கிற இந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் ஊழியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றி இருக்கிறாரு. அது சிலவைகள்லாம் மறைந்து இருக்கிறது. அது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா இன்னும் அதிகமா நல்லா நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். ஆமென். இப்போ ஒரு 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வைத்தியர்களால போய் குணமடையாம வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றும் அவங்க வைத்தியம் பார்த்தோம், என்ன பண்ணல, அவங்க குணமடையல. அவங்க எங்கெங்கயோ போயும் குணமடையாதவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தையாவது நான் தொட்டா நான் சுத்தமாவன்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த வஸ்திரத்தை தொடும்போது உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நம்ம பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை கூட இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் மென்மையாகும், அவைகள் இரத்தம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்ற இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க.
உங்கள் பாவங்கள் செவ்வேறென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். அப்போ பாவத்தை இங்க எதற்கு குறிப்பிடுகிறான்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்துக்கு குறிப்பிடுறத ஆண்டவர் பார்க்கிறார். அது வெண்மையான நிறத்தை பரிசுத்துக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, இந்த சுகஸ்திரீயின் சரீரத்தின் உதிர ஊரலை பத்தி நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. இந்த தீட்டை பத்தி நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. அதை நம்ம போய் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் நீங்க படித்தீங்கன்னா இதை எப்படிப்பட்டது, இதை நம்ம எப்படி எண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கமா நியாயப்பிரமாணத்துல நமக்கு கற்பித்திருக்கிறாரு. அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அந்த ஸ்ரீ குணமானதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சூதக ஸ்ரீ தன் சரீரத்தில் உள்ள உதிரம் ஊரனின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தின் இருக்க கடவாள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. அவள் விலகி இருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்கிறாளோ எதின்மேல் உட்கார்ந்து இருக்கிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. அவள் உட்கார்ந்திருந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. ஆமென். ஆமென். சுகஸ்திரீ தன் சரீரத்தின் உயிர ஊரல கர்த்தர் என்ன சொல்றாரு, தீட்டாக எண்ணுகிறாருன்றத நம்ம பாக்குறோம். இங்க அவங்க அப்படி இருக்கிறவங்க தீட்டா இருக்கிறாங்க, அவங்கள தொடுகிறவங்க யாரும் தீட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தன் வஸ்திரத்தை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? சரி, இதை இன்னொரு வசனத்தை கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதிலே லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள் வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலக்கி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாய் இருப்பாளாக. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டாய் இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாய் இருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஆமென். ஆமென். இங்க அந்த ஸ்ரீ தீட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது தீட்டா இருக்கும், அதுல தொடுறவனும் தீட்டா இருப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. இது தீட்டுன்றது இது பாவத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்கள் பாவங்கள் செவ்வேறின்றி இருந்தாலும் அது வெண்மையாக மாறும், ரத்னாம்பர சிவப்பா இருந்தாலும் அது வெண் பஞ்சை போல மாற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடும் போது அவங்களை தேடி வரும்போது கர்த்தர் சுகமாக்குறார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை தான் இது குறிக்குது. அது மட்டும் கிடையாது, தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு வைப்பனாக, அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தமாகறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க வஸ்திரன்றது மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ மாம்சத்தால நம்ம செய்யற அநியாயங்களும் அக்கிரமங்களாலும் நமக்கு உண்டாகி இருக்கிற வஸ்திர கரையை என்ன பண்ண சொல்றாரு, சாயங்காலம் மட்டும் என்ன பண்ண சொல்றாரு, அதுல மூழ்கி தண்ணியில மூழ்கி வரும்போது வெண்மையாகிறதுன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாகிறத குறிக்குது. இப்ப அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையில் எனக்கு உண்டு, அவர்கள் பரிசுத்தவான்களானபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இங்க வஸ்திரன்றது மாம்சத்தால் நம்ம ஆத்மாக்களை கரைப்படுத்தி கொள்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இததான் நம்ம இன்னும் ஆழமா ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள்.
அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். ஆமேன். ஆமேன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு பாகால பின்பற்றி போய் நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்லி எழுதி. அப்ப நரகலான விக்கிரம்னா மலமான விக்கிரம் சொல்லி எழுதியிருக்கு, நாற்றமான விக்கிரங்கன்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. அது கர்த்தருக்கு தீட்டா இருக்குதுன்றத பாக்குறோம். அது பாவங்களும் பெரும் பாவமா இருக்குது. அதை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் என்ன பண்ணாங்க? தங்களை தீட்டுப்படுத்தினாங்க. அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்ரீயின் தீட்டை போல் இருக்குதுன்றார். அப்போ தூரஸ்ரீயோட தீட்டு எதற்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்கிர ஆராதனை செய்யற பாவங்களுக்கு ஒப்பிடுகிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். அதனால நான் அவங்க கிரியைக்கு தக்கதாக நான் அவங்கள நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவரை தேடாதிருங்கள், அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். அப்போ அஞ்சனம் பார்க்கிறதும் குறி சொல்கிறதும் இந்த விக்கிராராதனை பண்றதும் ஆண்டவருக்கு எப்படி இருக்குது? அது தூரஸ்ரீயோட தீட்டை போல இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். ஆமேன். ஆமேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா உன் சுரூபங்களையும் மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆபரணங்களையும் எப்படி இருக்குமா தீட்டாக என்ன சொல்றாரு? அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல என்ன பண்ணுமா? எரிந்து விட்டணும். அப்ப தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல எரிந்து விடணும், அதை சீப்போ என்று சொல்வாயாகன்னு சொல்லி எழுதியிருக்கு. இது எல்லாமே ஆண்டவரை எதுக்கு ஒப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா தீட்டுக்கு ஒப்பிடுகிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவழுக்கப்படுத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். அப்போ அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவறுக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களினா, அப்போ விக்கிராராதனால நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினாங்க. அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, விக்கிராராதனைய தீட்டுப்படுத்தினார்னு சொல்றாரு, சீ என்று அருவறுக்கத்தக்கதுன்னு சொல்றாரு, நாற்றமான விக்கிரகங்களினாலே சொல்லி ஒப்பிடுகிறார் இல்லையா? அப்போ அது தீட்டாக எண்ணுகிறாருன்றத நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். ஆமேன். ஆமேன். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விக்கிராராதனை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குது. எகிப்தின் நரகலான விக்கிரங்கள்னு சொன்னா மலமான விக்கிரம்னு அர்த்தம். நரகல்னா மலத்தை குறிக்கிறதுக்கு பாக்குறோம். அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை எச்சரிக்கிறத நம்ம பாக்குறோம். எரேமியா 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ, அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோபேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமேன். ஆமேன். வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களே. அது எப்படி இருக்குதான் கர்த்தருக்கு? இதனால அந்த ஸ்தலத்தை தீட்டுப்பட்டவர்களாக நம்ம எண்ண வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எப்படி அங்க ஒரு தூரஸ்ரீயோட பாடுகளை தீட்டாக நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டதோ, அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனையும் ஆண்டவர் தீட்டாக எண்ணுகிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். அதை தீட்டுக்கு ஒப்பிடுகிறார்ன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். கடைசியா ஒரு வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். ஆமேன்.
ஆமென். அவர்களுடைய நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த துரஸ்திரியோட அதை தொடுகிறவனோ அந்த இடத்துல போறவனோ அதெல்லாம் எப்படி தீட்டா இருக்குதோ, அதே போல விக்கிராராதனை பண்றவங்களும் அந்த கிட்ட போறவங்களும் அந்த தொடுறவங்களும் தீட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, மார்க்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களும் இயேசுப்பாவும் ஒரு வயல்வெளியில போகும்போது அவங்க கை கழுவாம என்ன பண்ணுவாங்க, அந்த தானியத்துல இருக்கிற அந்த ஓய்வு நாள்ல என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிட்டுட்டே வருவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கை கழுவாம உங்க சீஷர்கள் சாப்பிடுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா அது ஆசன வழியா வெளியே வந்துடும். ஆனா உங்க இருதயத்துல இருக்கிற பொல்லாத எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகளும் களவுகளும் பொருளாசைகளும் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்றாரு. வாசிக்கலாம், மார்க் 7:21 வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் தூஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொறாமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், அந்த சிந்தனை தான் என்ன வரும், பேச்சாவோ செயலாவோ எல்லாமே வெளியே வரும் இல்லையா. விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலைபாதங்கள் களவுகள் பொருளாசைகள் சொல்லி எழுதி. பொருளாசை எதுக்கு சமமா இருக்குது, விக்கிராராதனைக்கு சமமா இருக்குதுன்றதை நம்ம ஏற்கனவே முந்தின ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் கர்த்தருக்கு எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் இருதயத்துல இருந்துதான் மனுஷன் என்ன பண்ணும், அவனோட ஆத்மாவை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். சரி, வேற இன்னும் இதெல்லாம் தீட்டா இருக்குதுன்னு பாருங்க. நம்ம யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க, பரிசுத்தம் இல்லாம ஒருவனையும் கர்த்தரை தரிசிக்க முடியாது இல்லையா. அதுக்கு அடுத்த வசனம் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 12:14-15 வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஆமென். ஆமென். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க. பரிசுத்தம் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ நம்ம பரிசுத்தமா இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இந்த பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ தேவனுடைய கிருபைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட அவரோட ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு பரிசுத்தமாக்கினார் இல்லையா. அந்த பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பிச்சுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க தீட்டுப்பட்டு எல்லாம் ஆயிடுவீங்க. அப்ப நீங்க அசுத்தமா ஆயிடுவீங்க. அப்ப நீங்க அசுத்தமானீங்கன்னா தேவனை தரிசிக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றனன்னு சொல்லி எழுதியிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் தெளிவா எழுதிருக்கு. இது எல்லாம் மனுஷன் என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். வாசிக்கலாம். யாக்கோப்பு 3:14-16 வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமேன். ஆமேன். இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தின்னு போட்டிருக்குல்ல, அத பாத்தீங்கன்னா அது பெருமைன்னு அர்த்தம், பொறாமையை குறிக்குதுன்னு அர்த்தம். நீ வேற பைபிள்ல பாத்தீங்கன்னா அது பொறாமைன்னு சொல்லி சில பைபிள்ல எழுதிருக்கு. இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும், அதாவது பொறாமையும் விரோதத்தையும் வைத்தீர்களானா நீங்க பெருமை பாராட்டாதிருங்க. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாத இருங்க. ஏன்னா இப்படிப்பட்டு வருகிற நானும் தேவனுடைய ஆவினால உங்களுக்கு வரல,
அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்போ வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்கே சகல துர்ச்செயலும் உண்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சகல துர்ச்செயலும் உண்டுன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா அவங்களுடைய கனியினாலே அவர் அறியலாம் அவங்களுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள். மரம் நல்லதென்றால் அதோட கனிகளும் நல்லதென்று எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய செயலின் வெளிப்பாடுகள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். இல்ல உங்களுக்குள்ள இன்னும் அந்த துஷ்டத்தனமும் அதே பழைய மனுஷன் இருக்கிறானா அப்ப நிச்சயமா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். ஒண்ணு நம்மளை ஆண்டு கொள்றது தேவனுடைய ஆவியா இருக்கணும், இல்ல பிசாசா ஆவியா இருக்கணும். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்? அவங்களுடைய கனிகளாலே நம்ம அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி எழுதியிருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்புல பார்த்தோம். அந்த பண்டிகை இடத்துல பிசாசு போகிறதுக்கு அனுமதி கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போ. ஏன்னா அவன் தேவனை அறிந்திருக்க அவளுக்கு மனதில்லாதனால தகாதவைகளை செய்யும்படி தேவன் என்ன பண்ணாரு? அவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான்றத பார்க்கும். அதனாலதான் இந்த மாதிரி துஷ்ட குணங்கள் இருக்கிற இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசாசு இருக்கிறான்றத நம்ம பாக்குறோம். அவங்க பாவமாகிய தீட்டால கரைப்படைந்து இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப அது எப்படி நீங்க கடவுதுன்னா எப்படி நீங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அப்ப மன்னிச்சா மட்டும்தான் இந்த கசப்பான வேர் நம்ம இருதயத்துல இருந்து போவோம். அப்போ நம்ம மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோம்னா இந்த கசப்பான வேர் என் இருதயத்துல இருக்கும். பவுல் சொல்றதை பாருங்க, நீங்கள் எதை மன்னித்தீர்களோ அதை நானும் மன்னித்திருக்கிறேன். நான் எதை மன்னித்தனோ அதை கிறிஸ்துவோட சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். ஏன்னா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ நான் எதை மன்னிச்சனோ அது கிறிஸ்துவோட சன்னிதானத்துல மன்னிச்சிட்டேன்னு சொன்னா அதை நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி நான் மன்னிக்காம இருந்தேன்னா அந்த கசப்பு அவங்க மேல இருக்கிற எனக்கு என்ன பண்ணோம்னா கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம்னு என் இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன பண்ணுவான்? என் ஆத்மாவை தீட்டுப்படுத்துவான். இதனால நான் பரிசுத்தம் இல்லை, இழந்து போவேன், என் தேவனை தரிசிக்க முடியாம கடைசி நாள்ல கைவிடப்பட்டவனா இருப்பேன். அப்போ நம்மை நாமே சோதித்தன் தான் நம்ம நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அநியாயக்காரரும் அக்கிரமக்காரரும் விக்கிராராதனை செய்யறவங்களும் உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருந்தோம். ஆனா எப்போ நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்துல நம்ம கழுவப்பட்டோமோ நம்ம அப்போ பரிசுத்தமானோம், நீதிமானாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோம், அவரை தொட்டோம், அவரை தேடி வந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாங்க, அவரை பட்டு தெரிந்து நம்ம என்ன பண்ணோம்? அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோம். அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்காக அவர் தேடணும். பைபிள அவர் ஆராய்ந்தோம். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து அவரை நம்ம தொட்டும் போது நம்ம சுத்தமானோம், நம்ம பாவங்கள் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்தானம் விட்டு பரிசுத்தமானோம் இல்லையா? இதை எப்படி ஆண்டவர் ஒரு வசனங்கள்ல சொல்றாருன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேகர் நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போதே கண்ணீர் கலங்குது இல்லையா? ஒரு மனுஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்புவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்பட்டு இருக்கும்ல. அதாவது ஒரு புருஷனோட மனைவி அவனை விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டு திரும்பி வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு எரேமியா கிட்ட. அப்போ எரேமியா பதில் ஒன்றும் சொல்லாம இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நானும் என் ஜனங்களை சேர்த்துப்பேன், என்கிட்ட திரும்பி வாங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்வியை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா எரேமியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கும். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டே இருந்தாள் என்றார். ஆமேன். ஆமேன். சபையை எப்படி ஆண்டவர் ஒப்பிடுகிறார்னா மணவாளன் மணவாட்டின்னு சொல்லிதான் ஒப்பிடுகிறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல சபைன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்ரவேல் ஜனங்க தான் இல்லையா? அப்போ சீர்கெட்ட இஸ்ரவேல்
என்பவள் விபச்சாரம் பண்ணி, அதாவது இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ அவரை மட்டும் தான் நம்ம தொழுது கொள்ளணும். வானத்திலும் பூமியிலும் யாதொரு சொரூபத்தையாவது விக்கிரத்தையாவது எனக்கு நீங்க உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ நான் ஆண்டவர் எப்படி நம்மளை கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, மணவாளன் மணவாட்டி அப்படின்றதுதான் சபையை ஒப்பிடுகிறார் இல்லையா? அப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டி, புருஷன் மனைவிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறத, சபையை பேசுகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு என்னது தெய்வமா இருக்கிறாரு. ஆனா அவரை விட்டு நம்ம என்ன பண்றோம்? வேற ஒண்ணு அதிகமா நேசிக்கிறதோ, இல்ல வேற ஒண்ணுத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதோ, இல்ல கல்லையோ மரத்தையோ இப்படி கும்பிடுறதோ என்னதுன்னு பாத்தீங்கன்னா விபச்சாரம் சொல்லி எழுதியிருக்கு, ஆவிக்குரிய வேசித்தனம். அப்படி நீ வேசித்தனம் பண்ணி நீ உன்னோட சரீரம் முழுவதும் பாவங்களால் நிறைந்திருந்தாலும், உங்கள் பாவங்கள் செவ்வேறின்றி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் சொல்றாரு. அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல நான் மாத்துவேன், என்கிட்ட வாங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்றார். அவரோட அன்பு உங்களுக்கு புரியுதா? நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் மனம் திரும்பி என்கிட்ட வாங்க, நான் உங்களை சேர்த்துப்பேன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இன்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவனாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். கர்த்தர் சொல்லுத பாருங்க, நான் கிருபை உள்ளவர் என்று நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா. நான் என்றைக்கும் உங்க மேல கோபம் வைக்க மாட்டேன். நீங்க பாவம் செஞ்சீங்க, அதனால நான் உங்களை தண்டனை கொடுத்தேன், உங்களை சிச்சித்தேன். ஆனாலும் என் இருதயம் உங்க மேலதான் இருக்கு. இன்னமும் நம்மளை நேசிக்கிறார். அவர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர் என்ன பண்றாரு? அவங்களை சிச்சிக்கிறாருன்றத பாக்குறோம். அதனால நீ மனம் திரும்பி நீ சகல விரோதமான எனக்கு பண்ண துரோகத்துக்காகவும் பாவத்துக்காகவும் மனம் திரும்பி, நான் செஞ்சது தப்புதான், நான் பாவம் செஞ்சேன் அப்படின்றத ஒத்துக்கொண்டு நீ மனம் திரும்பி வா, நான் உன்னை சேர்த்துப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக சகோதரியை பார்த்து கர்த்தர் அழைக்கிறது அதுதான். என் பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, என் ஜனங்களே அந்த வேசியை விட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில விக்கிராராதனை பண்ற அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களேன்னு சொல்றாரு. அவங்க மேல அந்த கர்த்தருக்கு கோபம் இல்ல, அந்த விக்கிரங்கள் மேலதான், அந்த பிசாசு மேலதான் கர்த்தருக்கு கோபமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவளுக்கு நான் கொடுக்க போற தண்டனை நீங்களும் அழிந்து போகாதபடிக்கு என் ஜனங்களேன்னு சொல்லி இரு கையை அழைத்து நம்மளை கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம மனம் திரும்பி அவர் இடத்துல போனோம். அதை தான் கர்த்தர் சொல்றாரு. முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? நான் பாவி அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். நான் இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமங்களையும் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொண்டு நம்ம மனம் திரும்புவோமானா, நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோம்னா கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குவார். வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ என்ன மாதிரி பாவம் இந்த பாவத்துல நம்ம விழுந்து போய் செவ்வேறு இருந்தாலும், ரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராதுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்க மாட்டாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு, நான் செஞ்ச தப்புதான்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் அறியாத செஞ்சுட்டேன், நான் தெரிஞ்ச சில பாவங்கள் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமா நான் நிறைய பேசிட்டேன், அநேக காரியங்கள் இந்த என் உதடுகளால நான் செஞ்ச பாவத்துக்காக என்னை மன்னிங்க, என் இருதயத்துல நான் சிந்தனைகளை சிந்திச்ச என்னோட அக்கிரமங்களுக்காக என்னை மன்னிங்க, என்னோட அநியாயத்தை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம மனம் திரும்பும் போது
கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொள்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட குமாரன் நல்ல குமாரன் சொல்லி ஒரு ஓமையில இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு என்ன பண்ணுவான், சொத்தெல்லாம் பிரிச்சு அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு வேசித்தனத்தினால அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பன்றி மேய்க்கிற இடத்துல என்ன பண்ணுவாரு, அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நீங்க வசனம் போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க லூக்கால. அவனுக்கு புத்தி வந்த போது, அவனுக்கு எப்ப புத்தி வருது, சாப்பிடறதுக்கு அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, பன்றிகள் சாப்பிடுற அந்த தவிட்டுனால தன் வயிற்றை நிரப்ப அவனுக்கு ஆசையா இருக்கும் போது, அதுவும் அவனுக்கு கிடைக்காத போது அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான். அவனுக்கு புத்தி வருது, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு பேர் வேலை செஞ்சு திருப்தியா சாப்பிட்டு இருக்காங்களே, நான் ஏன் இங்க கஷ்டப்படணும்? நான் எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணா கூட நான் போய், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களோட பையன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல, உங்களோட வீட்டு வேலைக்காரனாவது என்ன சேர்த்துங்கப்பா அப்படின்னு சொன்னா நான் அவர் வீட்டுல போய் நான் திருப்தியா சாப்பிடுவேனே. அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு புத்தி வந்த போது. நமக்கு எப்ப புத்தி வரும்? நம்ம குற்றம் உள்ளவங்க நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம அப்பா கிட்ட திரும்பணும் நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கும் புத்தி வரும். அப்போ அவன் தகப்பன்கிட்ட போய், அப்பா பரத்துக்கும் மூக்கும் நான் விரோதமா பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க, இனி அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு தகுதி இல்லை, உங்களோட வீட்டு வேலைக்காரனா வச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அவங்க அப்பா எப்படி வேலைக்காரனா நினைச்சாரா? அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அது நீதியின் வெண் வஸ்திரம்ன்றத பார்க்கணும். கைகள்ல முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு பரிசுத்த ஆவியை திரும்ப கொடுக்குறாரு. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி எனக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளாது, உற்சாகத்தின் சந்தோஷத்தை அவை திரும்ப எனக்கு தாரும் அப்படின்ற. நம்ம மனம் திரும்பி நம்ம பாவ அறிக்கை செய்யும் போது நம்ம இழந்து போன தேவனோட ஆவி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நொறுங்குண்ட இருதயத்தில் கர்த்தர் வாசம் செய்வார்னு சொல்லி. அப்போ நம்ம தினமும் நம்ம ஒரு நாளும் பாவ அறிக்கை செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நாங்க பரிசுத்தவான்கள் சொல்லி வேதத்துல எழுது. கர்த்தர் நம்மள பரிசுத்தவான் சொல்றது மகா கிருபை. ஆனா நம்ம அவர்கிட்ட போய் பரிசுத்தவான் சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர் தான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். நம்ம பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்களை பத்தி சொல்றோம் இல்லையா? ஆனா அவங்க தன்னை பரிசுத்தவான்னு சொல்லி தாங்களை எங்கேயுமே சொன்னதில்லை. அவங்களோட ஜெபத்துல சிலது பார்க்கலாம். சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். ஆமென். இது தாவீது ஜெபத்துல சொல்றத பாருங்க. தாவீதை பத்தி கர்த்தர் என்ன சொல்றா, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்றாரு இல்லையா? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உனக்கு முன்பாக அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. அப்போ தாவீதும் தன்னை கர்த்தருக்கு முன்பாக என்ன சொல்லி தன்னை அறிக்கிறார், தன் பாவங்களை அறிக்கிறார்ன்றத நம்ம பாக்குறோம். சரி, ஏசாயா என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமேன். ஆமேன். தங்களை தாங்களே பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறாங்களே, இங்க ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரித்தவர். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதா, நம்மளோட சுய நீதி எல்லாம் எப்படி இருக்கு, அழுக்கான கந்தையை போல் இருக்கு. கிறிஸ்து தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரா? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் என்னை பரிசுத்தப்படுத்திச்சு. முன்னாடி நான் எப்படி என்னோட அடிமைத்தனத்து பாவத்திற்கு என் சரீரத்தை நான் அடிமையாக ஒப்பு கொடுத்தனோ, எப்படி ஒரு சினிமா போறதுக்கோ காலையில எழும்பி எப்படி அதுக்கு ஆயத்தமா இருந்தனோ, அதே போல நீதி செய்யறதுக்கு இப்போ என் சரீரங்களை கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து தான் வாழ்கிறார், அவர் தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ எங்களோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது, நாங்க எல்லாம் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடைத்து கொண்டு போகிறதுன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. சரி, நெகேமியா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம்,
நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஆமேன். ஆமேன். நெகேமியா ஒரு நீதிமான் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உமக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம், அடியனுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. நானும் எங்க வீட்டார் என்ன பண்ணோம், என் தகப்பன் எல்லாரும் செஞ்சு நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நாங்க கெட்டவங்கன்னு தான் சொன்னாங்க. இதே டேனியல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாருன்னு சொல்லி அநேக வசனங்கள் எழுதியிருக்கு. நாங்கள் அனைவரும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளாம போனோம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காம போனோம், அதனால அந்த நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிற வாதைகள் எல்லாம் எங்க கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க சிறைப்பட்டு இங்க இருக்கிறோம் சொல்லி பாவ அறிக்கை செய்யறாங்க. தன்னை பரிசுத்தமான எல்லாருமே பாவ அறிக்கை தான் செஞ்சாங்க. இப்போ தாவீது பார்க்கலாம், சங்கீதம் 51 அதிகாரம் 1-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமேன். ஆமேன். தாவீது சொல்றத பாருங்க, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவன் எதுக்காக பாவ அறிக்கை செய்யறாங்கன்றத பாருங்க. நான் பாவம் செய்து பொல்லாப்பு இதை நடப்பித்தேன், நீர் பேசும்போதுனா உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது, அதாவது நியாயத்திற்குள்ள கர்த்தர் பேசுறதுக்கு முன்னாடி என் பாவங்கள் இன்றே என்ன பண்ணணும், இன்னைக்கு மன்னிக்கப்படணும்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது நியாயத்திற்கு முன்னாடி இந்த பாவங்கள் அங்க கேட்கப்படாதபடிக்கு நான் இப்பொழுதே மனம் திரும்புறேன், என் பாவங்களை அறிக்கை எடுக்கிறேன், கர்த்தாவே என்ன மன்னின்னு. கர்த்தர் மன்னித்தார்னா அதை ஆள் கடல்ல தூக்கி போட்டுருவாராம். இனி என்ன பண்ண மாட்டாரு, திரும்பி அதை பத்தி பேச மாட்டாரு. அப்போ நீங்க மனம் திரும்பிங்களானா உங்கள் பாவங்கள் நியாயத்திற்குள்ள எண்ணப்படாது. ஆனால் தான் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருன்னு சொல்றார். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். அப்போ நம்ம பாவம் செஞ்சோம்னா, நம்ம தீட்டுப்பட்டோம்னா கர்த்தருடைய ஆவி நம்ம விட்டு போயிடுவாரு. அப்போ பொல்லாத ஆவி நம்ம இருதயத்துல வரும். அப்போ நம்ம பாவ அறிக்கை செய்து நம்ம மனம் திரும்புமானா கர்த்தர் நம்ம நொறுங்குண்ட இருதயத்துல கர்த்தர் வாசம் செய்வார்னு சொல்லி எழுதி, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மனம் திரும்புங்க தான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. அதுக்காக தான் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றதுக்காக தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப குஷ்டரோகம் உள்ள மனுஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 5 அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளை இட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாய் பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஆமேன். ஆமேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் இருந்த ஒரு மனுஷன் இயேசுக்கு பார்த்து முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குன்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மனதிறங்கி அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்றாரு. உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கிட்டுன்றத பாக்குறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ இதை யாருக்கும் சொல்லாம ஆசாரியனுக்கு காண்பிக்க சொல்றாரு. ஏன் ஆசாரியனுக்கு காண்பிக்க சொன்னாரு? அப்போ நியாய பிரமாணத்துல இதை குறித்து எழுதி இருக்குது. அதை கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அதை போய் நிறைவேற்றுன்றாரு. இப்போ உதாரணத்துக்கு அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லூக்கா 17 அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார்.
அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆமென். ஆமென். எங்கேயும் குஷ்டரோகங்கள இருக்கிறவங்கள நீங்க போய் ஆசாரியர்கிட்ட காண்பீங்கன்னா, அவங்க விசுவாசத்தோட போகும்போது அவங்க போற வழியில குணமாகறாங்க. நீங்க போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஆசாரியங்களுக்கு காண்பீங்கன்னு அவங்க போகும்போது அவங்க சுத்தமா வராங்க. அப்போ குஷ்டரோகியானவங்க ஏன் ஆசாரியனுக்கு காண்பிக்க சொன்னாரு? இதுல என்ன இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ தொட்ட உடனே ஏசப்பாவை தொட்டனே சுகமானாங்க. இங்க கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு அவனை தொடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவிகளுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் நீதிமான அழைக்கல, பாவிகளை தான் தேடி வந்தேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ குஷ்டரோகத்துக்கான பிரமாணம் என்ன? நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகத்துக்குன்னு தனியா பிரமாணம் இருக்குது. வாசிக்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆமென். ஆமென். குஷ்டரோகத்துல பலவிதம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவங்கள ஆசாரிய இடத்துல போய் காட்டுறாங்க. அது குஷ்டரோகம்னு தெரிஞ்ச பிறகு ஆசாரியன் என்ன பண்ணுமா? இது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அப்போ அவனை தீட்டு உள்ளவனாக எண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நீங்க லேவியராகமம் ஃபுல்லாமே படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா இது குஷ்டரோகத்துக்காக பிரமாணமா இருக்கும். அதுல சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து, தோளிலே வெள்ளையான தடிப்பு இருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆமென். ஆமென். இங்கேயும் பாத்தீங்கன்னா அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டு உள்ளவன் என்று என்ன பண்ணுமா? ஆசாரியன் அவனை தீர்க்க கடவன். அப்போ குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவனை என்னென்ன சொல்றாங்க? அவனை தீட்டு உள்ளவன் சொல்லி தீர்க்க கடவன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, இன்னும் சில ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 42-44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம். ஆசாரியன் அவனை பார்க்க கடவான். அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தை போல சிவப்பு கலந்து வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவான். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. ஆமென். ஆமென். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அப்போ அங்கேயும் அந்த தூர ஸ்திரீயோட தீட்டை பார்த்தோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்ப்போம். இங்கேயும் குஷ்டரோகத்துக்கான பிரமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நீங்க வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கான தீட்டுலாம் என்ன, அதுக்கான பிரமாணம் என்னன்னு எழுதியிருக்கோம். அதே லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகத்துக்கான பிரமாணம்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தீட்டாக என்னன்னா அவன் தீட்டு உள்ளவன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, ஜீசஸ் என்ன பண்றாரு? அவனை குணமடைஞ்சோன்னு நீ ஆசாரியங்கிட்ட போய் உன்னை காண்பிப்பு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இல்லையா? ஏன் ஆசாரியன் கிட்ட காண்பிக்க சொன்னாரு? அப்போ குஷ்டரோகியானவன் சுத்திகரிப்பின் பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அவனோட குஷ்டரோகம் நல்லா ஆயிடுச்சுன்னா குணப்பட்ட பிறகு திரும்பவும் ஆசாரியத்துல போய் அவன் காண்பிக்கணும். ஆசாரியன் அவனுக்கு என்ன செய்ய சொல்றாருன்றதை நம்ம நியாயப்பிரமாணத்துல பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வரைக்கும் படிங்க. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதர் கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல்
7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் நிழலா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தான் அதை நிஜமாக்குனாருன்றதை நம்ம பாக்குறோம். இங்க என்ன பண்ணுமா, குஷ்டரோகத்தின் சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி. அப்போ இதை யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் தான் இதை சொல்றாரு. அப்போ குஷ்டரோகி சுத்தமாகுதை நீங்க குணமாகுதை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆசாரியங்கிட்ட கொண்டு வரணும். ஆசாரியர் என்ன பண்ணோமா, 2 குருவியில ஒரு குருவியை கொண்டுட்டு இன்னொரு குருவி அந்த ரத்தத்துல தெளிச்சு தொட்டு என்ன பண்ணுமா, குஷ்டரோகம் இருக்கிற மட்டுமல்ல ரத்தத்தை தோய்த்து குஷ்டரோகம் நீங்க சுத்திகரிக்கிறதுக்காக அந்த ரத்தத்தை 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணுமா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுமா, தன் வஸ்திரங்களை தோய்த்து அவன் என்ன பண்ணுவான், ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ணி அவன் சுத்தமாக ஆக கடவன் சொல்லி இருக்குது. தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 12 - 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை போல ஆசாரியனுக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. ஆமேன். ஆமேன். இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு, ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை என்ன பண்ணுமா, கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்டும் பலியாக குற்ற நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் என்ன பண்ணுமா, அதை பலியிடணுமா, அது மகா பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணுமா, இந்த பலியை செலுத்தணும், பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் செலுத்தணும்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனம் ரத்தத்தால் அந்த குருவியை தொட்டு என்ன பண்ணும், அந்த ரத்தத்தால் தெளிக்கணும். தெளிச்சு அந்த ரத்தத்தால் அவங்க கழுவப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுமா, ஸ்நானம் பண்ணி பரிசுத்தமாகி வர கடவுது, அப்பொழுது அவங்க சுத்தமா இருப்பாங்க. தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமா இருப்பான்னு சொல்லி எழுது. எப்படி நியாயப்பிரமாணத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாதோ, அதே போல அன்னைக்கு நமக்காக தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் நம்ம சேர்ந்தது யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மளால கழுவப்பட்டிருக்கிறோம். நமக்காக பலியானது இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நியாயப்பிரமாணத்துல நம்முடைய பாவங்களுக்காக எப்படி அந்த குருவிகள் அடிக்கப்பட்டு அந்த ஆடுகள் அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கப்பட்டதோ, அதே போல நமக்காக குற்ற நிவாரண பலியாகவும் சர்வாங்க பலியாகவும் அசைவாட்டும் பலியாகவும் நமக்காக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மகா பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி எழுது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கும் போது நான் என்ன பண்ணணும்னா, தன் வஸ்திரத்தை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அவன் சுத்தமா இருப்பானா. நான் பாவ அறிக்கை செஞ்சு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பரிசுத்தமாகறோம், நீதிமானாகிறோம் சொல்லி எழுதி. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் யாருன்றதை பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியான அந்த ஆட்டுக்குட்டியும் அந்த குருவியோட ரத்தம்ன்றது இயேசு கிறிஸ்து தான்றதை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12 - 14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்தபடியே எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீரத்தில் உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துவதும் ஆனால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கும் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாலே சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமேன். ஆமேன். நல்லா பாருங்க, எபிரேயர்ல பவுல் சொல்றத பாருங்க. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல தெளிக்கப்பட்ட கடாரின் ரத்தம். அப்ப தீட்டுப்பட்டவங்க மேல தெளிக்கிற ரத்தத்தினால அவங்க பரிசுத்தம் ஆகுறாங்கன்னா, அதனால அவங்க பரிசுத்தப்படுமானால், அந்த ரத்தமே அவங்களை பரிசுத்தமாக்குமானால், நித்திய ஆவியினாலே
தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சி செத்த கிரிகையில் நின்று சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ குருவியோ, ஒரு ஆடோ, ஒரு வெள்ளாட்டு கடாவோ, ஒரு காளையோ அதோட ரத்தத்தினாலே உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும்னா, தம்மை தாமே நம்மோட அன்பின் நிமித்தம், நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் மனிதனாக இறங்கி வந்து அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டு நமக்காக சிலுவையின் பாடுகள்ல சிந்தி அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கும். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் செவ்வேறு இருந்தாலும் அது ரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் என்கிட்ட வாங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன்னு சொல்றாரு. எபேசியர் 1:7 வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யன்றது தேவன் மனுஷனாக பிறந்ததுதான்றது நம்ம புரிஞ்சு, சாவாமை உள்ள தேவன் நமக்காக மனிதனின் அடிமையின் சாயலாய் மரணத்தை ருசி பார்த்தார், நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. அப்படிப்பட்ட அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்றதை நம்ம விசுவாசிக்கும். கொலேசியர் 1:14 வாசிக்கலாம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். கொலேசியர் 1:21 வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆமென். நம்ம அந்நியரும் அக்கிரமக்காரனும் பாவிகளும் தீட்டானவர்களும் அவரிடத்துல சேர முடியாது. அவர் பரிசுத்தர். அதனால நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லி இருக்கு. நம்ம அநியாயக்காரர், அக்கிரமக்காரன், தீட்டு உள்ளவர்களா இருந்தோம். ஆனா முன்னே அந்நியராயும் துர்க்கிரியிலே மனதில் எப்படி இருந்தோம், சத்துருக்களாக இருந்த நம்ம என்ன பண்ணாராம், பரிசுத்தராகவும். எப்படி ஆகினாராம், தீட்டு உள்ள நம்மள பரிசுத்தர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும். எப்படி அந்த தீட்டான ஸ்திரீயை குணமாக்கினார் இல்லையா, அதே போலையும் எப்படி அந்த குஷ்டரோகம் உள்ள தீட்டு உள்ளவனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார் இல்லையா, அது போல தெய்வம் தேடி வந்து நம்மளை தொட்டார். நமக்காக நம்ம அவரை தேடல, நம்ம அவரை கூப்பிடல, நம்ம கல்லையும் மரத்தையும் வணங்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் போதே கர்த்தர் நமக்காக, நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே நமக்காக நம் ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்படி பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் நம்ம தண்டனை அடிக்க கூடாது, நியாயத்தீர்ப்புல நம்ம நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக நம்மளை பரிசுத்தராக நிறுத்தும்படிக்காக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே என்ன பண்ணாரு, இப்ப நம்ம ஒப்புரவாக்கினார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அப்பா பிதாவேன்னு சொல்லி அவரை கூப்பிடுறோம். நம்ம புத்திர சுகம் எதனால உண்டா இருக்குது, அவர் சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாடுகள் பட்டதுனால நமக்கு இந்த சிலாக்கியம் உண்டாயிருக்கு. அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 10:10 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதுனாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சிலுவையில வந்து நம்மளுடைய பாடுகளை சுமந்து நம்மளுடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் சிலுவையில சுமந்து நம்மளை குணமாக்குவார் என்பதை நிறைவேற்றுறதுக்காக தான் நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி எழுதியிருந்தது. இது எல்லாமே தீட்டுன்றது பாவத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. அவரை தொட்ட யாவரும் சுத்தமாவாங்க, அவரும் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொல்லி நம்மளை தொடுறாரு. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தேவன் நமக்காக நம்ம என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் முதல்ல பாவின்னு ஒத்துக்கணும். நான் அநியாயக்காரன் தான், நான் அக்கிரமக்காரன் தான், நான் பாவின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் என் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏன்னா என்னுடைய பாவங்கள் எதனால மன்னிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தினாலதான் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னு எழுதியிருக்கு இல்லையா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:9-11 வரைக்கும் வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதை அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்க. இங்க ஏற்கனவே பார்த்தோம், வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், இது விக்கிரகாராதனைன்றதை நம்ம பார்க்கிறோம், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கிடையாது. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இந்த மாதிரிதான் தீட்டுப்பட்டவங்களா இருந்தோம் இல்லையா? அதனாலதான் வசனம் பாருங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆமா, நம்ம இந்த மாதிரி அநியாயக்காரனா இருந்தோம், அக்கிரமக்காரனா இருந்தோம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, பொருளாசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையா தான் நம்ம இருந்தோம். நம்ம தீட்டு உள்ளவர்களா தான் இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், எப்போ? ஞானஸ்தானத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், எதனால? நம்முடைய பாவங்கள் அவருடைய நாமத்தினால்தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க. எப்ப கழுவப்பட்டோம்? நம்ம தண்ணியில மூழ்கி எழும்போது அது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கு. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, அப்போ நீதிமானாக்கப்பட்டீங்க. எப்போ? நம்ம இது கிரியினால உண்டானது கிடையாது. நம்ம பரிசுத்தமானதும் நீதிமானதும் நம்ம கிரியினால உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா தேவன் போட்ட பிச்சை. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த ஸ்திரியை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போன்றார். அப்ப அதே போலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி அவரை அன்பை ருசித்து அவருக்கு நம்ம அடிமையாக நாமே நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய நாமத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய ஆவினால நம்ம கழுவப்பட்டோம். அப்பதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம், குணமானோன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு, யாராவது நம்மளுக்கு என்ன பண்றாங்க? வசனத்தை சொல்றாங்க. பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க, பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிங்க, அப்போ அவன் நீதிமானாகுவான். அதனாலதான் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரும் சுவிசேஷம் அறிவித்தார் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை நம்ம அறியும் போது, அவரை இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் பிறப்பதே பரிசுத்த ஆவியானவர். அப்போ விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உருவாகிறார். நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பண்ணப்பட்டோம். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்போ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு, அப்போ நம்ம எப்ப பரிசுத்தமானோம்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம பரிசுத்தமாகணும். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அதாவது பழைய துர்குணங்கள், பழைய தீட்டான காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே இல்லாம சுத்தமும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக சரீரத்துக்கு முன்னாடி அவர் நம்மளை போய் நிறுத்தத்துக்காக என்ன பண்ணாராம்? நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி எழுது. இன்னொரு வசனமும் பார்க்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். ஆமென். அவருடைய பிரசனம் வெளியான போது, தேவன் மனுஷனா இறங்கி வந்த போது என்ன நினைச்சா, நம்ம செஞ்ச நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாம அவருடைய மகா இரக்கத்தின்படியும் மறுஜென்மம் முழுக்கினா ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். அதனால்தான் ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம ஞானஸ்தானத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த பரிசேயரும் சரிசேயரும் வந்து என்ன சொல்றாங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பேதுரு சொல்றபடி நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் பரிசுத்தமாவீங்க, நீதிமானாக்கப்படுவீங்க. ஆமே. இன்னைக்கு இதோட 2வது பகுதி ஒண்ணு இருக்கு, அதுவும் குஷ்டரோகத்தை பத்தி தான் இருக்கும். அதை அடுத்த வாரம் நம்ம தலைப்புல பார்க்கலாம். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே.
அப்பா உம்முடைய கிருபையும் அன்பும் அளவிடப்படாது கர்த்தாவே. உடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னது என்று நாங்க இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களோட இன்னைக்கு அநேகரோட அன்பு தணிந்து போயிருக்குது கர்த்தாவே. அப்பா எங்களை மன்னியும். நீங்க எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவமானத்தையும் நாங்க தினமும் நினைக்காதபடி குற்றமுள்ள பாவிகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா எங்கள் பாவங்களை மன்னி உடைய அன்பையும் கிருபையும் நாங்க சிந்திக்காம எவ்வளவு தடவை அதை அசட்டை பண்ணி இருக்கிறோம் கர்த்தாவே. அதனாலே நாங்கள் பலவீனரா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னியும் கர்த்தாவே. இதோ இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க பலவீனங்களை நீக்குங்கப்பா, அவங்க நோய்களை குணப்படுத்துங்கப்பா. அவங்க புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி இன்னும் அநேகரை சுகப்படுத்தும்படியான வல்லமையும் அதிகாரத்தையும் அவங்க கொடுத்திருக்கிறத நீங்க அவங்க விசுவாசிக்கும்படியாக அந்த நாமத்தின் வல்லமையின் அதிகாரம் என்னதென்று அவங்களுக்கு புரிய வைங்கப்பா. அப்பா உங்களுடைய நாமத்துக்கு சகல வல்லமை உண்டு கர்த்தாவே. உமது நாமத்துக்கு பேய்கள் ஓடும், உமது நாமத்துக்கு நோய்கள் குணமாகும், உமது நாமத்தினால எல்லா அற்புதங்களும் அதிசயமும் உமது வல்லமை உள்ள நாமத்துக்கு நடக்குது. அந்த நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டார்கள் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்ப நாங்க புறப்பட்டு போய் சகல பேருக்கும் நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் நோய்களை குணமாக்கவும் பேய்களை துரத்துறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற கர்த்தாவே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான வல்லமையும் அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. அதற்கான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களோட அவிசுவாசம் நீங்கும்படியாய் செய்தரலாம். நாங்க புறப்பட்டு போய் முழு விசுவாசத்தோட இந்த காரியம் நீங்க செய்ய சொன்ன காரியங்களை நாங்கள் செய்து சுவிசேஷம் பிரசங்கித்து நோய்களை குணமாக்குற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு நோய்களை குணமாக்குற வரங்களை தாங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.